after a long time. Okay, are you hear me? Check 1, 2, 3. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் மேலே போகுதுன்னு நினைக்கிறேன் நான் வீடியோ போட்டு. இந்த வீடியோ நான் எதுவும் சொல்ல போகிறது இல்லை பெருசாக எதுவும். என்ன நடந்துச்சுன்னா, ஆஃப்டர் மார்ச்சுக்கு அப்புறம் பே அவுட் எடுத்த அப்புறம் ஏப்ரலோட ஃபஸ்ட்டு வீக்ஸ் 2-3 வீக்ஸில் என்னோடய அக்கௌண்ட் பிரீச் ஆகிடுச்சு. பிரீச் ஆச்சுலாம் சொல்ல முடியாது, நான் பிரீச் பண்ணிட்டேன். அது எப்படி ஆச்சு? அதுவாக ஆச்சா? ஸோ கோர்ட்டோட 5K அக்கௌண்ட் மாஸ்டர் அக்கௌண்ட்டை நான் ப்ரீச் பண்ணிட்டேன். அண்ட் இன்னொரு பிளான் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருந்தால அதுவும் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஸோ டோட்டலி ஹோப்லெஸ்ஸாக நான் இருந்தேன். இப்போவும் தான். இப்போ கிடையாது, கொஞ்சம் மாறி இருக்கேன். ஸோ எடுக்கிற எல்லா செட்டப்பும் எஸ்எல் வாங்கிட்டு இருந்துச்சு. நான் ஃபாலோ பண்ண எல்லா மெத்தட்ஸ், ஐடியாலஜிஸ் எல்லாமே மிஸ்மேட்ச் ஆகிட்டு இருந்துச்சு. நான் மட்டும்தான் செருப்படி வாங்குறேனா அப்படின்னு சொல்லிட்டு நெட்டில் தேடி பார்த்தா ஊர் உலகத்தில் இருக்கிற எல்லாருமே ஊமக்குத்து வாங்கிட்டு இருந்தாங்க. இன்க்ளூட் என்னோடய கொலாபரேட் பண்ணவங்க முதற்கொண்டு என்னோடய க்ளோஸ் சர்க்கிள்ஸ் எல்லாருமே தான். யாருமே அந்தளவுக்குலாம் பே அவுட் பெருசாக போடல. போட்டது நான் ஒருத்தன் தான் போடல கடைசியாக. அதுக்கப்புறம் யாரும் போடல பெருசாக அந்தளவுக்கு. பட் ஓரளவுக்கு ஏர்னிங்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. ரீசெண்டாக லாஸ்ட்டு ஒரு ஃபியூ வீக்ஸ்க்கு முன்னாடி டைமை பற்றி ஒரு ஃபேக்டரை நான் கண்டுபிடிச்சேன். உண்மையாக நான் கண்டுபிடிச்சேன். நான் அதை ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் நான் க்ளைம் பண்ணிக்கிறேன். ஏன்னா அது என்னென்னு தெரியும், என்னால் ஈஸியாக சொல்ல முடியும் இதான் மேட்ருன்னு. ஏன்னா அதை டீகோட்லாம் பண்ணி முடிச்சிட்டேன். பட் டைமை பற்றி ஃபேக்டர்ஸை பப்ளிக் டொமைனில் இப்போதைக்கு நான் சொல்ல விரும்பலை. ஆனால் டைமை பற்றி நான் கற்றுக்கிட்டேன். நானே சார்ட்டில் உட்காந்து ஒரு ரேண்டமாக தான் அது எனக்கு கிடச்சிது. ஒரு ரேண்டமாக ஒரு டாக்ஸில் போகும்போது ஒரே ஒரு லீடு கிடச்சிது. அங்கேருந்து நான் பிரான்ச்சஸ் எடுத்துகிட்டு வந்து எல்லாத்துக்கும் போட்டுட்டேன். ஸோ நான் யூஸ் பண்ணுற டைம் மெத்தடை வச்சு என்னால் பிடிசி பண்ண முடியுது. அண்ட் நாஸ்டாக் இது வந்து US 100, நம்ம நாஸ்டாக் லைக். அண்ட் கோல்டு, நான்லாம் கோல்டு பக்கமே வரமாட்டேன், யூரோன்னு கதி கடந்தவன். இப்போ நான் மேஜராக கோல்டு தான் பண்ணுறேன். ஓகே, கோல்டு பண்ணுறேன், பிடிசி பண்ணுறேன், யூரோ பொழுது போலாம் வருவேன். முன்னாடிலாம் யூரோன்னு கதி, யூரோ தான் நான் பண்ணுவேன், வேறு எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா இப்போ எனக்கு எந்த அசட் வேணால் கொடு, கமாடிட்டியாக இருக்கட்டும், கிரிப்டோவாக இருக்கட்டும், ஃபாரெக்ஸ் ஆர் ஸ்டாக்ஸ், நான் அடிச்சுனா உத்தரம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கேன். மெத்தட் எனக்கு தெரியும். லைக் நான் டைம் ஃபேக்டரை நான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். நான் ரொம்ப ரொம்ப சீக்ரெட்டாக வச்சுருக்கேன். இன்னை வரைக்கும் என்னோடய க்ளோஸ் சர்க்கிள்ஸுக்கே நான் ரிவீல் பண்ணலை. இது தாண்டா டைமு, இங்கே தாண்டா நடக்குது அப்படின்ற மேட்ரை நான் ரிவீலே பண்ணலை. ரொம்ப 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 சைலண்ட்டாக எனக்குள்ளேயே வச்சுருக்கேன். ஏன்னா இது தங்க முட்டை போகிற வாத்து. இதை நான் டக்குன்னு வெளியே கொடுக்க எனக்கு விருப்பம் இல்லை. ஐ மீன் அதை சொல்லிட்டா வந்து அவ்வளோதானா, இதுவா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் அதுதான் இவ்வளோத்தையும் பண்ணுறதுன்னு சொன்னால் நம்ப மாட்டாங்க. விஷயம் தெரியாத வரைக்கும் அது ஒரு மாதிரி க்யூரியாசிட்டியாகவே இருக்கும். விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா இதுவா இதுவா இவ்வளோ பெரிய வேலையை பார்த்துச்சு அப்படின்ற மாதிரி தெரியும். அதனால் நான் ரொம்ப சஸ்பென்ஸாகவே வச்சுருக்கேன். மேபி என்னோடய தாட் வந்து என்னென்னா, நான் ஒன்று கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். அது எங்கே ஒர்க் ஆகுது, எப்போல்லாம் ஒர்க் ஆகுதுன்றது எனக்கு ஓரளவுக்கு தெரியும். இப்போ ரீசெண்டாக லாஸ்ட்டு ஃபியூ வீக்ஸாக நான் அதை வச்சு தான் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இந்த மாதம் நான் அகெயின் ஃபண்டட் அக்கௌண்ட்ஸ் வாங்கி சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். எப்போ வாங்குவேன்னு தெரியாது, எனக்கு தோணுச்சுன்னா நான் வாங்குவேன். அது என்ன டேட்டு வாங்குவேன்னு சொல்ல, பட் கண்டிப்பாக நான் வாங்குவேன். வாங்கிட்டு அதை க்ளைம் பண்ணுறது தான் என்னோடய மோட்டிவ். அண்ட் இப்போ நான் என்னோடய ட்ரேடிங் பிளான்லாம் நான் மாற்றிட்டேன். இந்த பொழுதன்னைக்கு உட்காந்து இந்த சார்ட்டை பார்த்துக்கிட்டு இருக்குது, ப்ரைஸ் எங்கே போகுது, பை செல் இப்போலாம் நான் பார்க்குறதே இல்லை. டைமோட ஃபேக்டர் எனக்கு தெரிஞ்ச உடனே அந்த டைம் எப்போ வரும்னு எனக்கு நல்லா தெரியும். ஸோ அந்த டைமுக்கு முன்னாடி என் ஃபோனில் நான் அலாரம் செட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு சீக்வன்ஸாக. ஸோ எவ்ரிடே. ஸோ எனக்கு அதுக்கு பிஃபோராகவே எனக்கு என் ஃபோனில் அலார்ட் அடிக்கும். அந்த டைமில் நான் ப்ரைஸை ரீட் பண்ணி வித்தின் த டைம் ஓப்பனுக்கப்புறம் நான் வந்து என்னோடய என்ட்ரிஸ் ஆன்டிசிபேட் பண்ணுவேன் வித் டைம். ஆனால் டைம் ஃபேக்டரை நான் ரிவீல் பண்ண முடியாது. நீங்கள் என்ன வேணால் நினச்சிக்கோங்க, என்ன வேணால் நினச்சிக்கோங்க. நான் எனக்கு அதை பற்றி எனக்கு கேர் கிடையாது. பிகாஸ் என்கிட்ட சரக்கு இருக்குது. அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு காண்டாக போகிறேன், இல்லை மற்றவங்க சொல்கிறத நினச்சி நான் எதுக்கு ஃபீல் பண்ண போகிறேன், அப்போலாம் எனக்கு ஐடியாவே கிடையாது. டைமை பற்றி ஃபேக்டர் தெரிஞ்சப்பறம் தான் ப்ரைஸ்லாம் ஒரு ஆளும் மயிரே கிடையாதுன்ட்டு எனக்கு புரிஞ்சுது. பிகாஸ் எல்லாருமே ப்ரைஸோட ஃபேக்டரில் ப்ளே பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் டைம் கிடச்சப்பறம் ப்ரைஸுன்றது டைமுக்கு
ரெஸ்பெக்ட் பண்ணி தான் ஆகணும், ரெஸ்பான்ஸ் பண்ணி தான் ஆகணும், பண்ணாமல் இருக்க முடியாது. டைமோட சிங்க் ஆகும்போது லைக் ப்ராபபிலிட்டி கொஞ்சம் ஹையாக கிடைக்கும். இந்த இடத்துல எப்படா என்ட்ரி போட்ட அப்படின்னு கேட்குற அளவுக்கு அது ஒரு மாதிரி க்யூரியாசிட்டியாக இருக்கும். பட் அங்கே மேஜராக ப்ளே பண்ணது டைம்ன்ற ஒரு ஃபேக்டர் மட்டும்தான். ஸோ டைமை பற்றி நான் ரிவீல் பண்ண முடியாது எக்ஸாக்டாக அது என்ன டைம், எந்த டைம் டு டைம் அப்படின்ற அந்த ஒரு மெஷர்மெண்ட்டை நான் இப்போ வரைக்கும் நான் வெளியே இப்போ வெளியேன்னு இல்லை, பப்ளிக் டொமைன்லையும் சரி ப்ரைவேட் டொமைன்லையும் சரி நான் யார்கிட்டையும் ஷேர் பண்ணாமல் எனக்குள்ளேயே வச்சுருக்கேன் ரொம்ப சீக்கிரட்டாக உண்மையிலே. ஆனால் என்னென்னா நான் யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட், நான் யூஸ் பண்ணக்கூடிய, நான் இன்வைட் பண்ணது, நான் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஸ்கேல், ஓகேவா? அது வந்து இன்டைரக்டாக வந்து குவார்ட்டர்லியோட சிங்க் ஆகுது. பட் நான் குவார்ட்டர் தியரி யூஸ் பண்ணல. ஆனஸ்ட்லி நான் சொல்லிடுறேன், நான் குவார்ட்டர் தியரி யூஸ் பண்ணவே கிடையாது. குவார்ட்டர் தியரியில் உங்களுக்கு எல்லா இடத்துலையும் எஸ்எஸ்எம்டி காட்டும், ஓகேவா? நான் எஸ்எஸ்எம்டி யூஸ் பண்ணுறது கிடையாது. ஆனஸ்ட்லி நான் யூஸ் பண்ணுறது கிடையாது, அவ்வளோதான் பதில். நான் யூஸ் பண்ணுறது கிடையாது. பட் நான் என்ட்ரி ஆகிற டைம் ஃபேக்டரில் குவார்ட்டரோட சில எலிமெண்ட்டு எனக்கே தெரியாமல் ஆட் ஆகுது. நான் இந்த குவார்ட்டர் பார்த்தே எடுக்கணும் அப்படிலாம் நான் பார்க்குறது இல்லை. ஆனால் அதோட ஃபைனல் டச், அந்த ஃபைனல் டச் நான் ஒரு ஃபார்முலா போட்டு பண்ணிகிட்டு இருக்கேன். லைக் நான் ஒரு மெத்தடாலஜி தான் மீன் பண்ணுறேன். தட் இஸ் கால்ட் அல்காரிதம். தட் மீன்ஸ் ப்ரைஸ் ரியாக்ட் டு டைம். அந்த டைமில் ப்ரைஸ் டெஃபினெட்லி ரியாக்ஷன் கொடுக்கும். தட் ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னா, சின்னதாக லீடு தரேன், கண்டுபிடிக்க முடியாது, உங்களால் கண்டுபிடிக்க வாய்ப்பே கிடையாது, அது மாறிக்கிட்டே இருக்கும். இருந்தாலும் அந்த எலிமெண்ட்டை மட்டும் சொல்கிறேன். சம்டைம் ப்ரைஸ் அந்த டைமுக்கு பிஃபோராகவே மேனிப்புலேஷன் பண்ணும். அந்த டைம் அந்த மேனிப்புலேஷனை வேலிட் பண்ணி என்ட்ரிஸ் கொடுத்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும். டிஸ்ட்ரிபியூட் நான் மீன் பண்ணுறது, ப்ரைஸ் ஒரு ஏரியாவிலேருந்து அன்னதர் ஏரியாவுக்கு மூவ் ஆகும். ஸோ டைம் அந்த ப்ரைஸை இந்த இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு அனுப்புறக்கூடிய அந்த ஏர்லி ஸ்டேஜை மட்டும்தான் நவுத்தும் தவிர ஓவரால் ரேஞ்ச், ஓவரால் ஒரு எக்ஸ்பென்ஷனை அது கொடுக்காது. ஜஸ்ட் ஒரு ஏரியாவிலேருந்து அன்னதர் ஏரியாவுக்கு மூவ் ஆன் பண்ணுறக்கூடிய அந்த ஒரு நரேஷன் டைரக்ஷனை டைம் ஃபிக்ஸ் பண்ணும். அண்ட் அனதர் திங், செகண்ட் ஃபேக்டர் என்னென்னா, சம்டைம் the manipulation happen to exact time window. சம்டைம் ஒரு வேளை மேனிப்புலேஷன் டைமுக்கு பிஃபோராக நடந்துருச்சுன்னா அது ஒரு கணக்கில் ரன் ஆகிட்டு இருக்கும். ஒரு வேளை எக்ஸாக்டான டைமில் நடந்துருச்சு அப்படின்னா ப்ரைஸ் பறந்துடும். தட் மீன்ஸ் ஒரு எக்ஸ்பென்ஷன் அந்த இடத்துல நடக்கும். அந்த டைம் விண்டோக்குள்ளே நடக்கிறதுக்கும் டைமுக்கு பிஃபோராக நடக்கிறதுக்கும் ரொம்பவே வேரியேஷன்ஸ் இருக்கும் ப்ரைஸில். டைரக்ஷன் கரெக்டாக இருந்துருச்சுன்னா நிற்க மாட்டான், பறந்துடுவான். ஸோ லாஸ்ட்டு லைவ் டெஸ்ட் அண்ட் பேக் டெஸ்ட் நான் பண்ண வரைக்கும் இதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். எக்ஸாக்ட் டைம் தெரியாமல் நீங்கள் ப்ரைஸில் எங்கே போய் நீங்கள் மார்க் பண்ணாலும் உங்களால் அந்த அலைன்மெண்ட்டை, சீக்வன்ஸை பிடிக்க முடியாது. இப்போதைக்கு அந்த சீக்வன்ஸ் என்கிட்ட இருக்குது. அண்டு ஒரு நாளைக்கு ஒரு டைம்னு ஒன்று கிடையாது. ஒரு நாளைக்கு மொத்தம் 4 விதமான அல்காரிதம் ரன்னிங் ஓப்பன் இருக்குது. நான் இப்போவே கிளைம் பண்ணுறேன், இட்ஸ் கால்ட் அல்காரிதம் ரன்னிங் ஓப்பன். ஏஆர் ஓப்பன் நான் ஷார்ட் ஃபார்ம் வச்சுக்கேன். நான் எல்லா ஐடியாலஜி நேம், ரீநேம்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய டைம் விண்டோட ஓப்பன்ஸ் கால்டு லைக் அது என்னன்னு கூப்பிடுவோன்னா ஏஆர் ஓப்பன், அல்காரிதம் ரன்னிங் ஓப்பன். அந்த அந்த டைமில் தான் அல்காரிதம் ரன் ஆகும். அந்த ரன் ஆகிற அல்காரிதம் அந்த ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆகிற டைமில் ஒன்ஸ் அங்கே என்ட்ரி கொடுக்கும். இல்லை அனதர் திங், அங்கே ரியல் மேனிப்புலேஷன் நடக்கும். ஒன்று என்ட்ரி கொடுக்கும், இல்லைனா ரியல் மேனிப்புலேஷன் நடக்கும். வித்தின் த சம் ப்ரைஸ் கேட்டகரிஸ் இருக்குது. அந்த ப்ரைஸுக்கு ஒரு கேட்டகரி இருக்குது. அந்த பர்டிகுலர் ப்ரைஸ் கேட்டகரிக்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும் வித்தின் த டைம். இது ரெண்டுமே ப்ரைஸும் டைமும் சிங்க் ஆனால் மார்க்கெட் பறக்கும். ஸோ ரீசெண்டாக நான் கோல்டு அண்ட் பிடிசியில் நிறைய ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தேன், நல்ல ரிசல்ட் தருது. இப்போ நான் ஆக்சுவலாக எனக்கு ஒரு ட்ரேடிங் பிளான் ஒன்று போட்டுக்கிட்டு இருக்கேன். லைக் சும்மா சார்ட்டு பார்க்க எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் ஒரு ப்ரொஃபஷனாக மாற ட்ரை பண்ணுறேன். ஸோ எனக்கு டைம் ஃபேக்டர் தெரியும்னால நான் லைக்கு ரொம்ப புளுத்துறணும். ஓகே ஃபைன். டைம் ஃபேக்டர் தெரியனால அந்த டைமுக்கு பிஃபோராக வந்து நான் ஆன்லைன் வந்து செக் பண்ணிவிட்டு எனக்கான என்ட்ரிஸை ஆன்டிசிபேட் பண்ணி வேண்டிய ஆர்ஆரை பிடிச்சிட்டு போக போகிறேன்.
ஸோ இதுக்கப்புறம் நான் டைமோட பயணிக்க போகிறேன். ஒன்ஸ் அப்பான் நான் ப்ராஃபிட்டபிள் அகெயின் திரும்பவும் கன்சிஸ்டன்சி ப்ராஃபிட்டபிள் ஆன அப்புறம் எனக்கு ஃபண்டில் பிரச்சனை கிடையாது, காசு பணத்துக்கு எனக்கு பிரச்சனை கிடையாதுன்ற சூழ்நிலை வரைக்கும் என்னோடய ஃபினான்ஷியல் ஃப்ரீடமை நான் வந்து கொண்டு வந்த பிறகு மேபி இதை ப்ரைவேட் கண்டென்ட்டாவோ ஆர் பப்ளிக் கண்டென்ட்டாவோ நான் சொல்லலாம், அது சொல்லாமல் கூட போகலாம். அது இன்றைக்கி நிலைமையில் எனக்கு அதுக்கான பதில் தெரியலை. என் மைண்டுக்குள்ளே சொல்கிறா இதில் என்னடா இருக்குன்னு அப்படின்னு ஒரு ஒரு குரல் கேட்குது. இன்னொரு குரல் வாயை மூடிட்டு இரு, ஆண்டவன் உனக்கு தான் வரம் கொடுத்துருக்கான், ஊருக்கு ஒன்றும் வார வாத்து கொடுக்கல அப்படின்னு இன்னொரு பக்கமும் ஒன்று சொல்லுது. இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டு நான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். அதுவும் நியாயமான விஷயம். நீ இத்தனை வருஷம் உழைச்சிருக்க, இவ்வளோ நாளாக இருந்திருக்க, நாயா போய் அலைஞ்சிருக்க, உனக்கு ஒரு விஷயம் சிக்கியிருக்கு, அதை வச்சு காசு பார்ப்பேன்னு விட்டுட்டு ஊருக்கு எதுக்கு சொல்கிற? உனக்கு எவனா சொன்னானா? சொல்லலைல்ல, அப்புறம் என்ன அப்படின்ற அந்த ஒரு பக்கம் போகுது. இன்னொரு பக்கம் இதில் என்ன இருக்குது, யாராவது பொழைச்சிட்டு போகிறாங்க அப்படின்னு இந்த பக்கம் இருக்குது. ரெண்டுக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டு இருக்கேன். ஸோ என்கிட்ட பதில் எதுவும் இல்லை. அடுத்து என்ன பண்ண போகிறேன்னு தெரியாது. ஸோ நான் அடுத்து அக்கௌண்ட் வாங்கி அதை க்ளைம் பண்ணி பே அவுட்டுக்கு போட்ட அப்புறம் நான் அடுத்த வீடியோ வரும். ஸோ அது வரைக்கும் பெருசாக எந்த அப்டேட்டும் இருக்காது. ஸோ இதான் இப்போ நிலமை. லாஸ்ட் லைவ் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே நான் லாஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் எவல்யூஷன் அக்கௌண்ட்ஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது சும்மா நான் டெமோ மாதிரி போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கேன் எவல்யூஷன் அக்கௌண்ட்ஸை. ஆக்சுவலி திரும்பி ரீஃபண்ட்ஸ் போட்டு நான் பண்ணலை, இனிமேல் தான் பண்ண போகிறேன். ஸோ ஜஸ்ட்டு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். என்னடா ஒருத்தர் நாளையே காணுமே தேட போகிறீங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நீங்கள் இதை நான் கண்ணில் பண்ண மாட்டேன். நான் இப்போ இதுக்கப்புறம் டிசேபிள் ஆகிற வேண்டிய காலம் வந்துடுச்சு. ஆனால் எனக்கே தெரில, நான் யூஸ் பண்ணுற சீக்வன்ஸுக்கு பின்னாடி ஒரு இன்டெரக்டாக வந்து குவார்ட்ரு வந்து சிங்க் ஆகுதுன்றது எனக்கே ஆச்சரியம். நான் ப்ராக்டிக்கலாக தான் அதை எடுத்தேன். அந்த டேட்டாஸ் எல்லாமே ப்ராக்டிக்கலாக அலைன் பண்ணி நான் ஒரு கால்குலேஷன் போட்டு வச்சேன். அதே மாதிரி ப்ரைஸு வருது, தொடுது, போகுது, பறக்குது. வாட் ஹெல். சம்டைம் எஸ்எல் குத்துது, எப்போயாவது தான் எங்கேயோ நான் மிஸ்மேட்ச் பண்ணுறேன். இப்போ ரீசெண்டாக நான் என்னோடய மாடலே நான் மாற்றிருக்கேன், ரொம்ப மாற்றிருக்கேன். டைம் ஃப்ரேம் அலைன்மெண்ட்டை மாற்றிருக்கேன், என்ட்ரி கேட்டகரியை மாற்றிருக்கேன், அண்ட் ஆர்ஆர் ரேஷியோ மாற்றிருக்கேன், ஆன்டிசிபேஷன் வித் டைம், டோட்டலாக எல்லாத்தையும் நான் மாற்றிருக்கேன். ப்ரைஸ் வைஸ்டு கேட்கும்போது இது ஜென்ரல் டேர்ம்ஸ் மாதிரி தான் இருக்கும். வித்தின் த டைம் ஃபேக்டர் கேட்கும்போது வாட் த ஹெல் அப்படின்ற மாதிரி இருக்கும். ரைட், பட் யாரும் வந்து டிஎம் பண்ணி ப்ரோ அந்த டைம் சொல்லு ப்ரோ அப்படின்லாம் சொல்லி கேட்காதீங்க. நான் என்னோடய ப்ரைவேட் டொமைனில் இருக்கவங்களுக்கே நான் ஷேர் பண்ணல. ஸோ பப்ளிக் டொமைனில் எந்த காலத்தில் நான் ஷேர் பண்ண போகிறதில்ல இப்போதைக்கு. மேபி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் ஒன்ஸ் அப்போ நான் ப்ராஃபிட்டபிள் ஆகிட்டு கன்சிஸ்டியாக எடுத்து எனக்கு மணி மேட்டராக இல்லைன்ற ஒரு சூழ்நிலை வரும்போது எனக்கு சொல்லணும்னு என் மைண்டு சொல்லிச்சுன்னா நான் அப்போ பேசிக்கிறேன். அது வரைக்கும் நான் அதை பற்றி வெளியே பேச எனக்கு துளி கூட விருப்பம் இல்லை. பிகாஸ் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், முதல்ல ஐசிடி ஒரு விஷயத்தை டீகோட் பண்ணி காசு பார்க்கும்போது எப்படி இருந்திருக்கும். மேபி தயா ட்ரேடர் ஒரு விஷயத்தை இன்வைட் பண்ணும்போது எப்படி இருந்திருக்கும். ஏன் ரோமியோ சிஆர்டி இன்வைட் பண்ணி அதை வந்து சொல்லும்போது எப்படி இருந்திருக்கும். அவங்கவுங்களுக்கு ஒரு ஒரு ஃபேக்டர் ஒன்று சிக்கியிருக்கும். நான் சொல்ல வருது, நான் சொல்கிறதான் டாமினேஷனாக சொல்ல வரல. ரிப்பீட்டபிள், எஃபிஷியன்ட்டி அண்ட் சிம்பிள் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும். அதைத்தான் நான் இன்வைட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு மெத்தடாலஜியாகவே நான் இன்வைட் பண்ணிகிட்ருக்கேன். ஒரே கான்செப்ட் தான், எல்லா இதுலேயும் ஒரே மாதிரி தான் ஒர்க் ஆகும். சில ஃபினான்ஷியல் அசெட்ஸுக்கு ஏற்ற மாதிரி சின்னதாக சேஞ்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பிகாஸ் அதோட ஃபுட்பிரிண்ட் கொஞ்சம் மாறுபடும், சில இடங்களில் மாறுபடும். அதுக்கேற்ற மாதிரி சில விஷயங்களை மாற்றி அமைக்கணும் அப்படின்ற கணக்கில் ஐடியாலஜி மெத்தடாலஜிலாம் ஒன்று தான் இருக்கும். சில இடங்களில் ஒரு சின்ன பொட்டு மாறுற மாதிரி இருக்கும். அது மட்டும் நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். பட் மோஸ்ட்லி பிடிசி அண்ட் நாஸ்டாக் அண்ட் கோல்டு அண்ட் யூரோ இதுங்களுக்கு இப்போ நான் யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட்ன்றது என்னோடய பழைய மெத்தட் எதுவுமே கிடையாது. என் சேனலில் நான் இதுக்கு முன்னாடி பேசின எந்த ஒரு மெத்தட்ஸும் நான் இப்போ யூஸ் பண்ணலை. ஐசிடி ஜென்ரல் டேர்ம்ஸில் லிட்டில் நான் யூஸ் பண்ணுறேன், அதில் ஒன்றும் இல்லை. பட் இதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு முன்னாடி இந்த ஹிஸ்ட்ரி நான் ஃபாலோ பண்ண விஷயங்களை இப்போ நான் ஃபாலோ பண்ணலை. அதனால் நீங்கள் அதை பார்த்துட்டு அதை வச்சு நம்ம எப்படியாவது டீகோட் பண்ணலாம் ட்ரை பண்ணாதீங்க. இந்த லாஸ்ட்டு ஃபியூ மந்த்தில் நான் நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன், டோட்டல் சிஸ்டத்தையும் நான் மாற்றிருக்கேன். அப்படி இருக்கும்போது நானாக வாயை திறந்து சொல்லாத வரைக்கும் யாராலையும் இதை கண்டுபிடிக்க முடியாது. ஸோ குட் லக் ஜென்டில்மேன். ஆஃப்டர் அக்கௌண்ட் க்ளைம் பண்ணி பே அவுட் எடுத்த அப்புறம் நான் வீடியோ ஷேர் பண்ணுறேன். ஏதாவது பேசணும்னா அப்போ வரேன். அது வரைக்கும் எனக்கு தேடாதீங்க, நான் கிடைக்க மாட்டேன். கொஞ்சம் வேலை இருக்குது, பார்ப்போம். அண்டு இதில் என்ன இருக்குது, நல்லபடியாக நடக்கட்டும், நல்லபடியாக பண்ணுங்கள்.
கவலைப்படாதீங்க. உண்மையாக உழைக்கிறவனுக்கு இதில் ஏதாவது பண்ணி ஆகணும்னு இருக்கிறவனுக்கு மார்க்கெட்டே வந்து ஒரு நாள் உங்களுக்கு கொடுக்கும். எங்கேருந்து கொடுக்கும், யார் ரூபத்தில் கொடுக்கும், எப்படி கொடுக்கும்லாம் தெரியாது. ஆனால் கண்டிப்பாக அது கொடுக்கும். கொடுக்கும்போது உங்களுக்கே தெரியும். ஆனால் அது கொடுத்துச்சுன்னா பத்திரமா வச்சுக்கோங்க. வாயை தந்து உளறி அதை கெடுத்துடாதீங்க. ஏன்னா நீங்கள் கஷ்டப்பட்டுருக்கீங்கன்றதுக்காக மார்க்கெட்டோ இந்த யூனிவர்ஸோ உங்களுக்கு கொடுக்குறத தவிர ஊருக்கு தார வாக்குறதுக்காக கொடுக்கல. இந்த பாயிண்ட் இஸ் வெரி சிம்பிள். ஓகேவா? ஸோ புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். குட் லக் எவ்ரிஒன். கண்டிப்பாக பண்ண முடியும். பண்ணலாம். சரியா? அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை. நான் யாரையும் வந்து இதுவும் பேச விரும்பலை. நான் வந்து இவர் மெத்தடாலஜி தப்பு, இவர் கரெக்டு அப்படின்னுலாம் இல்லை. நான் எனக்குன்னு மெத்தடை பில்ட் பண்ணிட்டேன் வித் டைம் ஃபேக்டர்ஸோட. அதுங்களோட நான் இப்போ பயணிக்க போகிறேன். இந்த பயணம் எப்படி இருக்குன்றது இன்னும் சில மாதங்களில் நான் எடுக்க போகிற ப்ராஃபிட் ஆர் லாஸில் தெரியும். நல்லதே நடக்கும், நம்புவோம், பார்ப்போம். ஓகே, வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க. ஆனால் ஒன்று, நான் ஒரு ட்ரேடர்கிட்டேருந்து கற்றுக்கிட்டேன். இட்ஸ் ஜஸ்ட் அ ஸ்டார்ட். அவ்வளோதான். எல்லா மார்க்கெட்டும் ஒரே மாதிரி தான் போகும். அந்த சீக்வன்ஸ், அந்த யூனிவர்சல், அந்த பொதுவான விஷயம் அது தெரியலன்னா குழப்பமாகிக்கிட்டே இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இது வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச டைம் ஃபேக்டர்ஸை உங்களோட அனலைஸில் ஆட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்குமே ஏதோ ஒரு டைம் சீக்வன்ஸ், டைம் ஃபேக்டர் தெரியும். அதை ஆட் பண்ணி மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். குட் லக் எவ்ரிஒன். நம்ம சந்திப்போம்.